உன் மகனுக்கு இருதார யோகம் இருக்கு. என்ன யோகம்? 2 கொண்டாட்டிகளோடு வாழக்கூடிய இடம். என்ன முடிக்கிற? எல்லாம் ஒன்னே மாதிரியே வந்துக்கிட்டு நினைக்கிறிய? ஆனா ஒருத்திக்கு தாலி கட்டுவான், இன்னொருத்தியால மனம் பாதிக்கப்படுவான். அந்த பாதிப்பு முடிய போகுது. கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி சந்தோஷமா வாழ வைக்கிறேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா, ஒரு வரம் கேட்டுக்கா. இந்த தொழில் நல்லா இருக்கும், கடன் படாம காப்பாத்திட்டேன், ஆனந்தமாக இரு. அப்படியா? திருப்பூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? என்னடா உடல்நிலை? யாருடா சோமல? யாருக்குப்பா சோமல்ல? வாங்க. நீ இல்லடா தம்பி. யாருக்கடா சோமல்ல? என்னடா செய்து? கால் ஒன்று வாடா. நீ யாருக்கா? மனம் என்னும் மேடை மேலே. இந்த அம்மாவுக்கு மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லையே, அது சரியாக்க வேண்டாமா? கால் ஒன்று. என்ன தவளையாக்கா? தவளை எங்கக்கா இருக்கு? கவலைன்னு சொல்லுங்க அந்த அக்கா, புரியுதா? கவலை எப்படி சொல்லுங்க? என்ன வலை? கலைகள் எல்லாம் அள்ளி தருபவனே. வாங்க பக்கத்துல வாங்க, உட்காரு உட்காரு. கலைக்கு கலை என்று ஏன் பெயர் வந்தது? கலை, இசை ஒரு கலை, நாடகம் ஒரு கலை, எழுத்து ஒரு கலை, சிற்பம் ஒரு கலை, கட்டிடம் ஒரு கலை, பாடல் ஒரு கலை, கதை ஒரு கலை. ஏன் இந்த கலைக்கு கலை என்று பெயர் வந்தது? கவலைகளை கலைப்பதனால் அதற்கு கலை என்று பெயர். எப்படி? கவலைகளை கலைக்கணும். நாடகம் பார்த்தா கவலை போயிடும், பாட்டு கேட்டா மனசு ரிலீஃப் ஆகும். அப்ப அந்த சக்தி அதுக்கு இருக்குல்லடா, இருக்கா இல்லையா? இந்த அக்காளுக்கு இருக்கக்கூடிய கவலையை கழிக்கிறதுக்கு எந்த பாட்டும் காதுல ஏற மாட்டுக்கு. அவ சொல்றதான் நம்மளை கேட்க வைக்கான். நம்ம சொன்னா அவ கேட்காளா? கேட்கவே மாட்டான். விடாது மொழிதல். இவளை நல்லா தூங்க வச்சுட்டாலே போதும், சரியாயிருவான். அது இவளுடைய மாயை. செய்வனை வச்சுட்டான், குழப்பம் வச்சுட்டான், கோளாறு பண்ணிட்டான் அப்படின்னு இவளுக்கு கனவுலையும் மனதுக்குள்ளேயும் ஒரு பெரிய மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுது. அதுல இவன் நினைச்சுக்கிட்டாலே தான். அதெல்லாம் சரியாக்கிடுவோம். ஆமா, மாத்திடுவோம். இன்னும் 2 முறை பார்க்க வர வேண்டியிருக்குப்பா. உடனே சரியாகாது. அந்த சக்தியை அவன் உடம்புக்குள்ள ஏற்றக்கூடிய நிலைமைகளுக்கு வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். உனக்கு என்னடா செய்து உடம்புல? அப்படியா? கொஞ்சம் கண்ண மூடிட்டு உட்கார. நீ எதிர்த்து நிக்காண்டா, உட்கார, நான் பார்க்கட்டும். மூலாதாரத்துல இருந்து 4வது முதுகெலும்பு பக்கத்துல வலியும், சைடு வர வலியும் வேதனையும் இருக்கு. உட்கார்ந்தாலும் வலிக்கும், நிக்க முடியல, சவ்வு விலகி இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அடிச்சு பாத்தியா? கால் வந்துட்டு என்கிட்ட ஸ்கேன் இருக்குடா தம்பி, எவனும் போய் சொல்ல முடியாது. என்ன, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தவே ஸ்கேன் போட்டு பாத்துறேன். உன்னை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். குடும்பிய பிடிச்சி ஆட்டி விடுவேன். கர்மசாமிக்கு கொஞ்சம் கண்ண மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணுங்கப்பா. வீட்டுக்குள்ள நான் வரேன். சரி, இந்தா வலி தீரும், நோயிலிருந்து விலகிருவ, ஆபத்து வராது. ஆபரேஷன் பண்ண வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? பண்ண வேண்டாம். இந்தாப்பா வா. இந்த அமைதியற்ற நிலையிலிருந்து மாற்றி புனிதமாக உன்னை வாழ வைக்கிறேன். இவளுடைய புலப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். வா மகளே, வா, பக்கத்துல வா. செய்வன இவன கோளாறு இன்னையோட நீங்கியாச்சு, சந்தோஷமா இருக்கு. உட்காந்து இந்தாடா காசு தந்துட்டு அவன் தொழில் நடந்தாச்சு, போடா. கர்மதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. நான் கூப்பிடுறது வரை நீங்களா முன்னால விழுந்துட்டீங்கன்னா என்னதுக்காகவும் யார் தூக்குவா? திருப்பூர் எல்லை என்னுடைய வழக்கு சம்பந்தமாக வெற்றி வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? வழக்கு கோர்ட்ல கேஸ் கிடக்கா? என்ன கேஸ்? கால் வந்துட்டு வா, உனக்கு தான். இதெல்லாம் எப்படி அந்த சாமி கண்டுபிடிக்காருன்னு நினைக்கிறியா? ஒரு
ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும் இருக்கு. கற்பராயன் ஒரு சாமி வராரு, எங்க இருக்கார்? அதான் உங்க எல்லைக்குள்ள போன உடனேயே அருவாளை தூக்கிட்டு வரார பார்த்தேன். உங்க தோட்டத்துல இருந்து ஓடை, அந்த ஓடையில இருந்து இடது பக்கம் ஒரு மேடு, அங்கதான் அவர் இருக்காரு. சரியானா? கால் வந்துட்டு வாங்க. அச்சுக்கா பச்சுக்கா. கர்மதாமிக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் நெருங்கிடுது. ஆனா உங்களுக்கு எதிரி வந்து வசப்படாம இருந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தையில முடிச்சு தரணுமா அல்லது ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு நீதிமன்றம் மூலமா கிடைச்சு தரணுமா? நீதிமன்றம் மூலமாவே வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் உங்களுக்கு முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ரிலீவ் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு தாரேன். புரியுதா? வாங்கின பிறகு 5 வருஷத்துக்குள்ள உயர்ந்த விலைக்கு வித்து புதுமையான ஒரு இடத்த உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். இடைஞ்சலே இருக்காது. காலைல வந்துட்டு வா, ஐடியாவோட செய்வோம். என்னடா தம்பி? யாருக்கு என்னப்பா உன் வீட்டுக்குள்ள காணிக்கைகள் நிறைய எடுத்து வச்சிருக்கேன்? எந்த சாமிக்குடா? எந்த சாமிக்கு? அப்பா போகையில சமயபுரம் மாரியம்மனுக்கு எடுத்து வச்சாங்க. ஆனா அவர் போயிட்டாரு, தவிர்த்துட்டாரு. காணிக்கை எங்க? காணிக்கை வச்சிருக்காங்க சாமி. என்னைக்கு போட போறீங்க? அங்க வந்து நிக்கிறாள, அதானே கேட்டேன். எப்போ போடுவீங்க? அந்த பாக்கியை என்னைக்கு முடிப்ப? உறுதிமொழி சொல்லு, உனக்கு கேச முடிச்சு தரேன். என்னைக்கு? ஓய், பொய்யெல்லாம் பேசுனா செவுட்டு அடிச்சு விடுவோம். போய் உள்ள யார்கிட்ட பேச? கண்ண முடி கொஞ்ச நேரம் உன் இதயத்துக்குள்ள வரேன். மாசி மாதம் மகம் நட்சத்திரத்துக்குள் கொண்டு போய் அந்த காணிக்கையை போடு. வெற்றி அடைவாய். கேஸ்ல யாரும் உன் பக்கத்துல வர முடியாது. காப்பாய்த்தார ஒண்ணு போல கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு என்னம்மா சின்ன பொண்ணு, பொம்பளை பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேன்னு ஒருத்தன் புலம்பிட்டு கிடக்கான. யாருலாம உன் பிள்ளை எங்கடா இருக்கு? வீட்டுல இருக்காளா? எங்க இருக்காளா? ஏய், வீட்டுல இருக்காளா? எங்கடா இருக்கா? வீட்டு விட்டு எங்கேயும் பேர் வாழணும் பயப்படுதியா? கால் வந்துட்டுவாங்க. நீங்க கால் வந்துட்டீங்களா? கண்ண முடுறா பாப்போம். காணிக்கையை முடிச்சுட்டு வா, கை காலம் நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு இந்தாடா ஜெயிச்சாச்சு. வா என் செல்ல மகனே, பக்கத்துல வா. நல்லா இந்த அப்படி என்னாலும் என்னை பிரார்த்தனை செய், வெற்றி அடைவாய். வாடா. ஆப்ரேஷன் நல்லா ஆயிரும், நல்லா படிப்பான். சரியா? சந்தோஷமா இருக்கும். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. ஒரே கல்ல 9 மாங்காய் தலை பாக்கி. கர்மசாமிக்கு பொண்ணா பிறந்து அம்பளக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 1 2 இதே காரியக்காரா வந்த உடனே சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க. நீ ஏன் காலில் விழுந்த? சாமி தானே சொல்லுதாரு. இவர் காலில் விழுந்து பிடிச்சிக்கணும் நினைச்சியோ? சுக்லி வாடா. காயா இவ்வளவா? மகள்கிட்ட பேசி பார்த்தீங்களா? இன்னும் வெளியில போறா. அதான் நான் உங்களை கூப்பிட்டேன். கேட்டீங்களா? இன்னும் ஒரு தரம் காலைல விட்டுருவாங்களே. இப்ப அவளுக்கு என்னமா செய்யணும்? அல்ல அவ பேச்சு நீங்க கேட்கணும்னு அவ முடிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? கை தூம்புற பிள்ளைகள் என்னடா செய்யும்? பெத்தவன் அடிப்பாமனு சொல்லி ஓரமா உட்காந்து வாயில கைய வச்சிருக்கும். பேடு யாரும் பார்த்துட்டா எப்படிங்க? என்ன அர்த்தம்? அது கை தூம்புறத வாயை விட்டு வெளியெடுக்க கூடாதுன்னு அர்த்தம். பாட்டி வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், நான் அங்க போறேன். ஏன் தனியா ஹலோ ஹலோ சுகம்மா அப்படி பேசுறதுக்கு? அவ உள்ளத்துக்குள்ள பேச இருக்கு. அதை வெளியே எடுக்காம உங்க சொல்ல கேட்க மாட்டான். சரி பண்ணி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு
காலையில் நான் வரட்டுமா, கண்ணின் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தா போதுமா, மயக்கம் என்ன தீருமா. மயக்கம், இந்த மயக்கம் யாருக்கு தீர்ந்துச்சு? சாவ போய் கேட்டு போயிருக்கும் கூட அந்த மயக்கம் இருக்கும். என்ன சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் கண்ண என்னை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க செல்ல மக்களே. சிரிப்பு மட்டும் உலக வாழ்க்கை இல்லை, சிந்திப்பதுதான் உலக வாழ்க்கை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு. இந்தா கருத்துடன் உன்னிடம் கைப்பிடித்து தருகிறேன். மனம் மாறாம காப்பாத்துறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்கள். சென்று வா மகளே. சாப்பாடை முடிக்காம போனீங்கன்னா ஊருக்கு விட மாட்டேன் உங்களை. போங்க பேச. கருப்பசாமிக்கு யாருக்கோ அறுவை சிகிச்சை மூலமாக குணமடைய வேண்டும் என்று ஒரு பயம் இருக்கிறதே, யாரப்பாது? என்ன ஆபரேஷன்? ஏமா புலம்பாமல் இல்லைமா? நான் பேசுறத கேட்காம நீ வாட்ட அழுதுட்டு வந்தா அர்த்தம்? யாருக்குடா அறுவை சிகிச்சை ஆபரேஷன்? யாருக்குப்பா? என்ன ஆபரேஷன்ப்பா? அதான் இங்க சொன்னேன். கால் வந்துட்டு வா. பிங் பிங். நல்லா இருக்கு. திருப்பூரா உனக்கு? திருப்பூர்ல எந்த இடம்? அப்படி கூட ஊத்துக்குழி போயிடலாமா? குதிரை ஊத்துக்குழி ரோட்ல போகுதே, அதான் கேட்டேன். போனா இடது பக்கம் 2 ஆட்டோமொபைல் கடை வருது, ஒர்க் ஷாப் வருது. அதில் உள்ளுக்கு போயிட்டா உன் பாளையம் வரும். சரிண்ணா? கால் விட்டு வா. உன் பிள்ளைய பார்த்தேன். குடல் சம்பந்தமான பாதிப்பா, இரணியா சம்பந்தமான பாதிப்பா, அல்லது தோல் வலுவிழந்து ஓட்டை விழக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து விட்டதா? இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் அவன் உடலிலே இருக்கிறது. சரானா? நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும். ஆபத்து இல்லாமல் காப்பது என் கடமையாகும். கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசு. என்னடா வேணும்? வேற வேற என்ன வேணும்ப்பா? உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்துறேன். எழுந்து நடக்க வைக்கிறேன். வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ள வண்டி வாகனத்துல உனக்கு வாய்ப்பையும் வசதியும் தாரேன். என் பேரை எழுதிக்கா, என் படத்தை ஓட்டிக்கா. ஓடிப்போ. சாப்பிடாம போனா உனக்கு சும்மா விட மாட்டேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? கணவன் மனைவிக்குள் மன வருத்தமும் குழப்பமும் வந்து வாழ்க்கை நடக்குமா நடக்காதான்னு ஒரு நிலைகள் இருக்கு. யாரப்பா அது? நீ யாருடா? டேய், இது யாரு? ஏன் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கா? நான் கேட்கிற கேள்வியை புரியாம 2 பேரும் வந்திருக்கீங்களே. கணவன் மனைவிக்குள்ள உறவில் குழப்பமும் மன வருத்தம் இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கேன். இருக்கா உனக்கு? வாங்க. ஒன்னா வந்துக்கிட்டு என்கிட்ட குழப்பறீங்களாப்பா? ஏன்ப்பா அப்படி செய்றீங்க? உன் புருத்தம் எங்கம்மா இருக்காரு? வாட்? எஸ். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். கால் விட்டுரும். நீ மட்டும் நீங்க உட்காருங்க. இரவும் பகலும் இரண்டானார், இன்பம் துன்பம். தூரமா இருக்கிறிய, உன் வீட்டுக்காரனை விட்டு தான் தூரமா இருக்க. கருப்பசாமி டீமா அப்படி இருக்கணும். கொஞ்சம் பக்கத்துல வா. அவனுடைய உடலை போய் பார்த்தேன். நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் இப்போதைக்கு அவனுக்கு இருக்கு. மகனே, அப்பா சொல்றது தப்பு இருக்கா? அதே மாதிரி உடல்நிலைகளில் மூச்சு எடுப்பதிலும் சளி சம்பந்தமான கோளாறும் ஏற்பட்டு பிழைப்பது சரியாகுமா, நடக்குமா, நடக்காதா, அப்படி என்ற ஒரு பயமும் மருத்துவமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். நீங்க நின்று உட்காருங்க, அவன் மட்டும் ஒன்று தொட்டும். இப்ப பாத்தீங்களாப்பா, குடிகாரனை நான் கேவலப்படுத்துறேனே சும்மாவா? இந்த பொண்ணு வந்து கண்ணீர் ஒடிக்கா. ஏன் குடிப்பான்ல? உன் குடிப்பானா? கேட்டுக்கோ. குடிகாரன் நான் விரும்பலையே. ஏன் விரும்பல? குடிகாரன் அவன் பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை கண்ணீர் ஒடிக்க விடக்கூடாது. அதனால கருப்பசாமி கோயிலுக்கு எவனும் குடிச்சிட்டு வரக்கூடாது. நம்ம ஐயாட்ட அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும். கருப்பசாமி, மக்கள் குடிக்க கூடாது, மது பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணு. இல்லையாடா? சரியா? இந்த ஒரு சான்ஸை கொடுத்து அவனை நான் எழுப்பி கொண்டு வரேன். உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து மாங்கல்யத்தோட உன்னை வாழ வைக்கிறேன். பயப்படாத, தைரியமா இரு. கால் வந்துட்டுவான். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல இந்தா காப்பாத்தி வெட்டியாக்கி தரேன். வெளிநாட்டுக்கு அனுப்புனா என்னப்பா? இந்தா வேலையும் தரேன், கல்யாண விஷயத்துல முடிச்சு தரேன். பக்கத்துல வாமா. செம்மையாரு. அப்படி 1.5 மாதம் பொறுமையா இருந்துட்டு வா. 3 முறை என்னைய பார்க்கவா. ஜெயிச்சு வருவேன், சிரிப்போட வருவேன். ஓ, சாப்பிட்டு வா. ஓ, சாப்பிட்டு போ. வீட்டுக்கு அவசரப்பட வராத. 1 2 3 4 5 6 7 வாமா. வாயாடி வள்ளியம்மா வா. அப்பா அம்மா மாதிரி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவிய. எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லுவாளா? வாயாடி வள்ளியம்மா. என்ன பிள்ளை வேணும் உனக்கு? நல்ல இது உன்னுடைய கேள்வி. உன் கேள்வி பொண்ணு கால் வந்துட்டு. இவா கல்யாணத்தை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க ஏன் புலம்பிக்கிட்டு அலையுதீங்க? நீ நினைக்கலா? இவங்க சும்மா கேடுகள் சும்மா உழப்பிக்கிட்டு அலையுது. நமக்கு எதுக்கு கல்யாணம்? நம்மளால வாழ முடியாதோ என்ன? அப்படிதானே? பக்கத்துல வாங்க, கொஞ்சம் பக்கத்துல வா. கண்ணை முடிக்காங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? அது சம்பந்தமா இவங்களுக்கு தெரியாமலே முயற்சி பண்ணுதியா? ஏய் ஏய் பிள்ள, யார்கிட்ட போய் சொல்லுது போய் உள்ள? கால் வந்துட்டு வா. சரி, கொஞ்சம் பொறுமையாக வைகாசி மாதம் வரை பொறுத்திருந்தால் இவளுடைய வேலையும் நிலைக்கும், ஃபாரின் சம்பந்தமான இவ எண்ணங்களும் நிறைவேறும். அது இவளுக்கு நம்ம கொடுக்கிற வரம். நீங்க உங்க கடமைக்கு என்கிட்ட கேட்ட வரம், அவளை கண்குளிர வாழ வச்சு பார்க்கணும். அதுவும் இந்த வைகாசியில நடக்கும். அதுக்குள்ள இவ மனநிலைகள் மாறி எங்களுடைய எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு அவ சந்தோஷமா வாழணும் கருப்பசாமி. அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு நீ குழம்புத. எந்த சாமிகிட்ட கூட்டு போனாலும் என் வைராக்கியத்துல இருந்து நான் மாறவே மாட்டோம்னு இந்த பே உள்ள பிடிவாதம் பிடிக்கும். உண்மையா இல்லையா? என்னம்மா வெடிக்காரத்துல கால் வந்துட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்போ அம்மா அப்பா சொல்ற மாதிரி கல்யாணம் முடிச்சு பண்ணிதானே? வைகாசி வரை பொறுமையா இருந்தா சந்தோஷமா நடக்கும். அதுவரை அவளை எந்த டென்ஷனும் பண்ணக்கூடாது. இந்தாங்க, மகிழ்ச்சியாயிரும் மகளே, வெற்றி அடைவாய். இந்தாங்க, புனிதமாக இருங்கள். ஒன்றையாக விட்டது என்று சொல்வீர்களே. வாமா, என்ன செய்யணும்? வாங்க வாங்க. இப்பவுமே 2 ஜாதகம் தயாரா இருக்கு, முடிச்சிருங்க. நாகதோஷம் இருக்கு, அதுக்கு வேண்டிய வழியை பண்ணிட்டு செய்வோம். சரியா? போயிட்டா யாரு வாஞ்சல கேட்க மாட்டான் பார்த்தேன். போயிட்டு வா. சொல்லி கொடுத்துறாத. ஏய், சொல்லி கொடுத்துறா. நல்லா இருங்க. இந்த தண்ணீர் இது சொல்றாங்க. கால் வந்துட்டு சும்மா யானை தானே காட்டு. கர்மசாமி தம்பி, உன் மனத்தை சாமிகிட்ட கொடுக்கலையா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு
எங்கே நீயோ நானும் அங்கே. 3 ஆண்டுகளுக்கு முன்னால தொழில் நல்லதான் ஓடுச்சு. இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு உட்பட முறைதான் அப்படி மெல்ல மெல்ல தொழில்லாம் கொஞ்சம் சரிந்து கடன்களாகி மனவேதனை ஆயிடுது. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு இடத்துல வரவு செலவு வச்சிருந்தோம். ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது மாதிரி மனநிலைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு இடையில கொஞ்சம் நட்புகள் கொஞ்சம் வந்த உடனே செலவுகள் கூடி போச்சு. அதனால நஷ்டமாயிடுது. இதுல மீள முடியல. நட்புனா ஆசபாசம் உள்ள நட்புடா தம்பி. காலைல விட்டு வா. நம்ம சொன்னா எந்த பைய கேட்பான்? அதனால இந்த நஷ்டத்தை தீர்த்து தாரேன். இன்னும் ஒரு வண்டி போட்டு உன்னை வெற்றிகரமா வாழ வச்சு தாரேன். வேற என்னடா வேணும்? இந்தா ஐஸ்வர்யமா இரு. மலையாளம் போவியாடா அடிக்கடி? போக. இந்தா அள்ளி கொண்டு வா. அங்க போய் அந்த கவர்மெண்ட் லாட்டரி சீட் எடுத்து அங்கேயே வெற்றி பெறுவேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பரமகுடி கணவன் மனைவி குழந்தைகள். கணவன் மனைவி குழந்தைகள் கால் வந்துட்டு வரலாம். என்னடா நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ மட்டும் வந்திருக்கேன். அவங்களாம் எங்கடா? எப்போ வராங்க? ஓடிவாமா. வந்தாச்சு. வந்துட்டாங்கண்ணா. நான் வந்துட்டேன். என்ன அங்கே நில்லுங்க. அழைக்கும் பொழுது உள்ளே வந்து விடுங்கள் ஐயா. ஆனந்தமாக நில்லுங்கள். பரமகுடி முருகா, பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. இடைப்பட்ட உலகில் கடன்பட்ட உனக்கு ஏனடா இந்த பொய் அறிவு? உன் கண்ணில் ஒரு நாள் தோன்றும் வடிவேலன் அரசாட்சி. வெற்றி வேல் வெல்லுமடா. வினை தீர்ப்பான் குட்டி வேலனடா. கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. உன் பேர் என்னடா? முருகன். கருணை கடல் தெய்வமடா. வாடா டேய் சின்ன பேர வாழங்க. எல்லாரும் ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க என் செல்ல குட்டிகளே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 1.25 ஆண்டுகள் படாத துன்பமும் வேதனையும் பட்டாச்சு. இப்போ என் அருளால் தளிர்த்து ஓங்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால் இதற்கு அடுத்து உனக்கு வாழ்வில் தாழ்வில்லை. சொல்லி 12 ஆண்டுகள் உன்னை கொடி கட்டி பறக்க வைப்பேன். அதில் பல கோடி செல்வங்களையும் பெற்று பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய மனதையும் பெற்று நீ வாழ்வாய். ஒன்று போல காலில் விட்டுவாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கத்துக்கு ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் உன் உள்ள நாடி இருக்கு. அதை 2 பேரை வர வச்சு முதல் அட்வான்ஸையும் கொடுத்து உனக்கு ஜெயிச்சு தந்தா போதும்ல. ஜெயிச்சிருந்தேன். கொண்டாப்பா. இந்தா ஆனந்தம் பெற்று அருள் பெற்று வாழ்வாய். இந்த மாலையை 12 வருஷமும் நீ பாதுகாக்கணும்டா. கூட வருவேன். வெற்றி உண்டு. இந்தா மகனே ஆனந்தம் அடைவாய். வாடா பக்கத்தில். இவனுக்கு படிப்புலையும் பொது அறிவிலையும் விழிப்பு இல்லாமல் இருக்கான். அதனால் இவனுக்கு அந்த நேரம் மாறுமானு கேட்டேன். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இவன் விழிப்போடு இருப்பான். இந்தா ஜெயிக்கிறேன். வெற்றி உண்டு. வாடா சின்னவனே. சின்னவனே வா. இவன் நல்ல கடைந்தெடுத்த ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக வேண்டாம். உயர்த்திக்கொள். இந்தா மகளே வா. இந்தா மகாலட்சுமி கடாட்சத்தோடு ஆனந்தமாக இருப்பாய். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் மற்றும் ஆதல் அரிது ஒரு திருக்குறள் உண்டு. பொருளை இழந்தவன் என்னைக்குனாலும் ஒரு நாள் பூத்து குலுங்கிடுவான். ஆனால் அருளை இழந்தவன் பெறுவது கடினம்னா. நீங்கள் பொருளை இழந்திய இந்த அருள் உள்ளவனால அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சாச்சு. புரிதம் பெற்று வாழ்வீர்கள். வாழ்க செல்வங்களே. வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே பரமக்குடி எல்லை. ஆமாம், குடும்பம் மனைவியுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான மன வருத்தத்தை கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா யாருக்கடா மனைவி?
எங்கே இருக்கா? சரி, அவளுக்கு உடல்நிலை சரியில்லையா? ஆ, கால் வந்துட்டு வா. நல்லா விழுந்துக்கோ. அரை மனசா விழுந்திருக்கிய தம்பி. இன்னும் ஒரு தடவை விழுந்துக்கோ. நான் சொல்லும் போது எந்திரிச்சுக்கா பார்ப்போம், என்னென்னு வருதான்னு பார்ப்போம். இல்லை, நான் சொல்லும் போது எந்திரிச்சு சொன்னால் நீவா எந்திரிக்கிட்டு இருக்க. மனத்தை கடவுள்கிட்ட கொடு, சாமிகிட்ட மனத்தை கொடுறா, புரிஞ்சுக்கோ. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்றும் சேராதடி முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. வாடா தம்பி முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. மனத்தோட்டம் போடும் என்று. தம்பியோ அங்கே இருக்கான்னு சாதாரணமாக சொல்லிட்டேன், ஆனால் அவன் மனசு உன் பக்கத்தில் ஒட்டலையடா. அதனால் எண்ணெயும் தண்ணீரும் ஒன்று சேருமா? சேருமாடா? சேராது. இப்போ எண்ணெயும் தண்ணீருமா உட்காந்துருக்கிய. அதனால் மேட்டாப்பில் நிற்கக்கூடிய அந்த தண்ணீரை நிறுத்திட்டு உன் அன்பு எண்ணும் எண்ணெயை சேர்த்து திரியை போட்டு ஜோதியாக்கி தந்துடட்டுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வரலாம். இந்தாப்பா, குடும்பத்தை சேர்த்து வைக்க மனதையும் அறிவு ஆரோக்கியத்தையும் தெளிவாக்குதேன். உன்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுதாங்கடா, புரியுதா? என்கிட்ட கேட்காம போயிடாத, மாட்டிக்கிடுவேன். நல்லாரு போட்டோம். கர்மசாமிக்கு அதே பரமக்குடி எல்லை. என் சொத்து சுகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும் கர்மசாமி ஐயா. பல கோடி இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லையே ராசா அப்படி ஒருத்தன் கேட்குறான்ட்டா. கால் வந்துட்டு வா. சரக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், இப்போ எனக்கு வாங்கிட்டு வராமல் இருக்க நீ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெளிநாடு சம்பந்தமான தொழிலும் இருக்கிற சொத்துக்கு பல போட்டி பொறாமைகளான குணத்தாலும் இப்பொழுது நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். ஆனால் சட்டத்துக்குள்ளேயும் மாட்டி நீதிமன்றத்துக்குள்ளே பெயருமோங்கிற ஒரு சில பயமும் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் போகாமல் உன்னை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? ஆரம்பிச்சு தரேன். கால் ஒன்று. அதான் வெளிநாட்டுக்கு முறை சொல்லிட்டேனே, ஏன் கவலைப்படுற? இல்லை, எம்பசிலேருந்து எல்லா செய்திகளும் ஒழுங்காக வந்துருச்சா? விசாக்குரிய விஷயம்லாம் வந்துருச்சா? உன்னுடைய விசாவில் நீ பிஸ்னஸில் போறியா சும்மா போறியான்னு கேட்குறாங்க. பிஸ்னஸுக்கு தானே போகிறேன், அதை எழுதி கொடுக்கலன்னா காலைல வந்துட்டு வா, அடிப்பேன். கர்மசாமிக்கு வாடா என் செல்ல மகனே. கண்ணை மூடி 2 செகண்ட் என்னையும் மட்டும் நினச்சிக்கிறேன், பாக்கியை நான் பார்த்துக்கிட்டேன். பெருவரில் பிடிச்சிக்கா. இந்தா அசச்சாச்சு. அசத்துவோம், பிஸ்னஸை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போ. இது என்னங்கடா புரியுதா? போ போய்ட்டா. இதான் நடத்து. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. கணவன் மனைவி, கணவன் மனைவி. ராம்நாட்டு பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? இருக்கா? கொண்டாடி கொடுத்து வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வா. நீதான் 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 நீதான். எங்கும் பனி தூங்கும் மலை வண்ணக்கிளியே. தம்பி வாடா, ஓயாமல் விழுந்து விழுந்து எதிக்க என்னன்னு கேட்போம். வாடா, என்னப்பா செய்யணும்? என்ன செய்யணும் புரியல. கால விட்டு வா. அமைதி, அமைதி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் கொடுப்பது ஆறுதல். என்ன கொஞ்சம் கண்ண முடிக்காங்கடா.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு தெருவுக்குள்ளே போன உடனே லாஸ்ட்டில் இடது பக்கத்தில் ஒரு சின்ன தெய்வம் இருக்குது. சரிண்ணா? அதெல்லாம் தாண்டி வலப்புறத்தில் போயாச்சுன்னா விளைநிலங்கள், விவசாய புஞ்சை நிலங்கள்லாம் கிடக்காப்பா. அதில் தூந்து போன ஒரு கிணறும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்குள்ள ஒரு காலத்தில் நிறைய நாகதேவதைகளெல்லாம் இருந்த இடம். ஆனால் இப்போ 2.5 வருஷ காலமாக உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒருத்தருடைய பொறாமையின் காரணத்தினால், மாந்திரிகத்தின் லீலையினால் பாதிக்கப்பட்டு எல்லாம் இழந்து இன்னைக்கு கடன்பட்டு வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கீங்களாம். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க.